நண்பர் பழனிசாமி தலைமையின் ஆட்சி பின்தங்கிய மாநிலமாக பார்க்கப்பட்டது. முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அந்த முதலமைச்சருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே அவர்கள் தில்லுமுள்ளு செய்ததாக தலைவர் ராகுல் காந்தி ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். திருட்டுத்தனமாக அந்த வாக்குகள் அவருடைய கட்சிக்கு பிஜேபிக்கு பரிமாறப்படுகிறது. கடந்த பஞ்சாயத்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் பின்தங்கியிருந்த இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கடைசி மாநிலமாக நண்பர் பழனிசாமி தலைமையின் ஆட்சி அன்றைக்கு மத்திய அரசால் தெரிவிக்கப்பட்டது. பின்தங்கிய மாநிலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளில் பொருளாதாரத்துறையில் 9.69 விழுக்காடு வளர்ச்சியை பெற்ற மாநிலம் என்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. இது எங்கள் இந்தியா கூட்டணிக்கு பெரிய வெற்றி. அந்த முதலமைச்சருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய பல்வேறு துறை சார்ந்த அலுவல்கள் செயல்பாடுகள் குறித்து மத்திய அரசு ஒரு அறிக்கை அறிவித்திருக்கிறது. மத்திய அரசு புள்ளியியல் துறை அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் பெரும்பான்மையான துறைகளில் தமிழகம் முன்னிலை வைக்கிறதை பார்க்கிறோம். நல்ல முதலமைச்சர் என்பதிலும் அவரை பெயர் இந்தியா முழுவதும் தெரிகிறது. நல்ல செயல்பாட்டாளர் என்று தெரிகிறது. மக்களுக்கான செயல்பாடுகளை மிக அதிகமாக செயல்படுகிற மாநிலம் என்று நமக்கு பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறார் 4 ஆண்டுகளில். ஆகவே இந்தியா கூட்டணிக்கு இது பெருமை. இது வளர்ச்சியை நோக்கி தமிழகம் மாறி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ச்சியின் மூலமாக எதிர்காலத்திலும் வருங்காலத்திலும் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். 26லும் இந்தியா கூட்டணி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மீண்டும் நல்லாட்சி இங்கே அமையும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்தியாவில் சுதந்திரத்தை கொடுத்த காங்கிரஸ் கட்சி வாக்குரிமையை கொடுத்திருக்கிறது. ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு மூலம் ஜனநாயகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? பீகாரில் 60 லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கியிருக்கிறார்கள். யார் அவர்கள்? இந்தியர்கள் தானே. அத்தனை பேரும் வெளிநாட்டுக்காரர்களா, பாகிஸ்தான்காரர்களா, இல்லை பஞ்சாப்காரர்கள், வேறு மாநிலத்துக்கு சேர்ந்தவர்களா, வேறு நாட்டை சேர்ந்தவர்களா? இந்தியர்கள் என்ற அடையாளமே, அந்த அடையாளத்தை காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது, இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. ஆனால் ஏன் நீக்க வேண்டும், எதற்கு நீக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார். அதற்கு ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார். 1 2 மகாராஷ்டிராவிலே ஆதாரங்கள், நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே அவர்கள் தில்லுமுள்ளு செய்ததாக தலைவர் ராகுல் காந்தி கர்நாடகத்திலே ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசம் வெளியிட்டிருக்கிறார். பீகாரில் சொல்கிறார். இவையெல்லாம் எந்த மத்திய அரசோ இதுவரை வாய் திறக்கவில்லை. அதைவிட தேர்தல் ஆணையம் சொல்வதாக குறிப்பிடுகிறீர்கள். தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிடுவது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல. வாக்கு சீட்டில், வாக்கு எந்திரத்தில் எப்படியெல்லாம் கோளாறு நடக்கிறது, எப்படியெல்லாம் வாக்கு பெயர்கள் மறுதளிக்கப்படுகிறது என்று பட்டியல் போடுகிறார். ஆனால் அந்த ஜனநாயக உரிமையை ஒரே ஒரு தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் 1,20,000 பேர் புதிதாக வருகிறார்கள். அங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் 30,000 ஓட்டில் ஜெயிக்கிறார். இதை ராகுல் காந்தி பட்டவர்த்தமாக சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் இந்த வாக்குச்சீட்டு. அந்த ஆயுதத்தை இன்றைக்கு அதையும் அவர்கள் பறித்து கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். திருட்டுத்தனமாக அந்த வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு, அவருடைய கட்சிக்கு பிஜேபிக்கு பரிமாறப்படுகிறது. இதை எதிர்த்துதான் இன்றைக்கு போராட்டம் நடக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.